மறி குழந்தை, இன்னமுமா டீ வச்சிட்டு இருக்க? வச்சிட்டேன் இந்தாங்க. என்ன வரக்காய்க்க வச்சிட்டு இருக்க? ஏன் பால் வாங்கலையா? எங்க பால் வாங்க கூட வீட்டுல காசு இல்ல. முதல்ல எல்லாம் எந்த வீட்டுல ஒரு வாரத்துக்கு ஒரு காசு கொடுப்பேன். அதனால டெய்லி அந்த பொண்ணு பால் ஊத்திட்டு இருந்தா. இப்ப அப்படி இல்லைல்ல. அதுவும் இல்லாம மளிகை கடையிலேயே 500 ரூபா பில்லு வந்துருச்சு. மறுபடியும் பால் எதுவும் வாங்க போனா அதை கொடுத்துட்டு நீங்க அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு வாங்க. வாத்தியார் குடும்பம்னு பேர் வாங்கிட்டு ஊர் முழுக்க அப்ப கடங்காரன்னு பேர் வாங்க கூடாதுல. அதான் இருக்கிறத வச்சு வாழ்க்கையை ஓட்டுவோம்னு சொல்லி என்ன கடனா ஆச்சு? ஒரு 500 ரூபா தானே, இந்த சம்பளம் வந்தா கட்டிட போகுது. இல்லைங்க, அதுவும் இல்லாம வீட்லயும் மல்லிகை ஜாமான் காய்கறின்னு எதுவும் இல்லை. இருக்கிறத வச்சு தான் நானுமே போட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் காயும் வேற வாங்கணும். ஒரு 500 ரூபா தந்தா பரவாயில்லன்னு பார்த்தேன். எனக்கு என்ன தினக்கூலியா? மாசத்துக்கு ஒருக்க தானே சம்பளம் வருது. அதுவும் இல்லாம மொத்தத்தையும் புரட்டியும் அங்கிட்டு இங்கிட்டு கடனை வாங்கி போட்டு கட்டியாச்சு. ஏதோ போன மாசம் வந்துட்டு ரொம்ப லாக் ஆகி போச்சு. இந்த மாசம்லாம் அப்படி இருக்காது. சரியா? இன்னைக்கு என்ன தேதி? 20 தானே ஆகுது. ஒரு 10 நாள் பொறுத்துக்க, 1ஆம் சம்பளம் போட்டுருவாங்க, எல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், 30,000ன்னு டியூவை போடாதீங்க, கம்மியா போடுங்க கம்மியா போடுங்கன்னு. எங்க கேட்டீங்க நீங்க? 30,000ன்னு போட்டோம்னா சீக்கிரம் 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள கம்மியாகும். அதுக்குள்ள டக்குன்னு கட்டி முடிச்சிடலாம். நீங்க இப்போ ஒரு வருஷத்துலயே இந்த முக்கு முக்கிறதா இருக்குது. உனக்கு என்ன பிரச்சனை? காலங்கத்துல நான் டீ குடிக்கணுமா இல்ல எடுத்து ஊத்திட்டு எங்கிட்டாவது போகணுமா? இல்லைங்க, நான் கோபப்படுறதுக்கு சொல்லல. அப்பயே சொன்னேன், 20,000ன்னு போட்டிருந்தீங்கன்னா உங்க சம்பளத்துல 20,000 கட்டியிருக்கலாம். மீதி ஒரு 5,000 6,000 கிடைக்கும். அதை வச்சு ஏதோ வீட்டு செலவை பார்த்துக்கலாம். இப்போ சம்பாதிச்சது மொத்தமுமே டியூக்கே கட்டுற மாதிரி இருக்குல்ல. நம்ம வீட்டிலன்னு நம்ம சாப்பிட்டோன்னு எதுவும் இல்லைல்ல, அதுக்காக சொன்னேன். அதுவும் இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்க வரைக்கும் ஏதோ வாடகை 5,000ன்னு கட்டிக்கிட்டு இருந்தோம். அதனால் சம்பாதிக்கிற காசு மிச்சமானுச்சு. இப்போ அப்படியும் இல்லை, சொந்த வீட்டில் இருக்கோன்னு தான் பேர். ஆனால் நிம்மதியாக ஒரு நிமிஷம் தூங்க கூட முடியல. எந்த நேரத்தில் எந்த கடங்காரம் வருவான்னு பயமா இருக்கு. நான் செத்தனாலும் இல்ல எனக்கே ஏதாவது ஆனாலும் உங்களை எல்லாம் அப்படி கை விட்டுட்டு நான் போய் சேர்ந்துட மாட்டேன். சரியா? உங்களை அப்படி கடன்ல எல்லாம் நிறுத்திட மாட்டேன். இதுக்குதான் நான் சொன்னேன், அந்த பிள்ளைய மட்டும் அவன் கட்டி இருந்தானா இந்நேரத்துக்கு எனக்கு பிரின்சிபல் வேலை கிடைச்சிருக்கும். அவங்களும் பேசுனாங்க, எல்லாமே கிடைச்சிருக்கும். நம்ம எல்லாம் வெண்ண திரண்டு வர நேரத்துல தாலியை உடைச்ச கதையை உன் பையன் மொத்தத்தையும் உடைச்சு விட்டான். அதுக்கு என்னமோ என்னைய போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிற? என்னம்மா என்னாச்சு? ஏங்க, இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னா அது உங்களோட உழைப்புக்கான ஊதியமே கிடையாதுங்க. ஏங்க, நீங்கள் இத்தனை வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க, அதை புரிஞ்சு அவங்களே உங்களுக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு உங்கள் உழைப்பு மேலே உங்களுக்கே எதுக்குங்க சந்தேகம்? உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம், கிடைக்கும். இன்னும் 5 வருஷத்துல எனக்கு வயசு ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லா கிடைக்கும். பிள்ளைய கட்டி கொடுப்பனா இல்ல என்னத்தை தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. நம்ம ஒண்ணு நினைச்சா நீங்க எல்லாம் ஒண்ணு நினைப்பீங்க. என்னமோ பண்ணுங்கம்மா, நீ கடுப்பேத்தாதீங்க. இருந்தா செஞ்சு போடு, இல்லையா விட்டுரு. நான் பட்னியா தண்ணியை குடிச்சிட்டு கூட இருந்துக்கிறேன். ஏம்மா காலங்கத்திலே சண்டை போட்டுக்கிறீங்க? கம்முன்னு இருக்க வேண்டியதானே? இல்லடி, வரவு எட்டனா செலவு பத்தனான்ற கதைய வர சம்பளமும் இப்படி கடங்காரனுக்கு கடன் அடிக்கிறதுக்கே சரியா போயிடுது. கையில் 10 காசு தங்குறதில்ல. வீட்டில் மல்லிகை ஜாமான் வாங்க கூட காசு இருக்க மாட்டேங்குது. அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தால் அவருக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் டியூவை கம்மி பண்ணணும்னா நம்ம கை காசு போடுறதும் கம்மியாகும்னு. போன மாதம் தான் எனக்கு சம்பளம் கம்மி. இப்போ எனக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்குமா? 8,000 ரூபா கிடைக்கும். அப்புறம் என்னம்மா, அப்பா 25,000, நான் 8,000, அதில் 5,000 போட்டு 30,000 கட்டினாலும் மீதி 3,000 இருக்குல்லம்மா, ஓட்டிக்கலாமா? நம்ம 3 பேர் தானே. அண்ணன் இல்லைன்னா என்னம்மா, அண்ணன் இடத்துல நான் இருக்கேன். என்னால் முடிஞ்சதை நான் ஏதோ பண்ணுறேம்மா, நீ ஃபீல் பண்ணாதம்மா. குளத்துல இருக்க மீன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. இது கோவில்டா, கோவில் குளத்துல எல்லாம் அப்படியெல்லாம் பிடிக்க கூடாது. அது ஏதோ கம்மாக்கரை அங்கிட்ட இங்கிட்ட இருந்தா பிடிச்சிக்கலாம். இது சாமி, அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. கம்முனு இரு. இந்த மீனெல்லாம் சரியான உசாருமா, பொறி போட்டா தான் மேல வருது, சும்மா கூப்பிட்டா வர மாட்டேங்குது. ஐயோ ஐயோ ஐயோ, நீ என்ன அமைதி அப்படியே இருக்க? எதையாவது ஒன்று லொடலொடன்னு பேசிக்கிட்டு இருப்ப.
இல்லமுதா, அதான் அந்த காசு எப்ப கிடைக்கணும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கோவிலுக்கு வந்தாச்சு, சாமியை கும்பிட்டாச்சு, சாமிகிட்ட நம்ம பாரத்தெல்லாம் இறக்கி வச்சாச்சு. இனி அவராச்சு, அந்த பிரச்சனையாச்சு. நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கணும் சரியா? எப்படி ஆனாலும் கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பாக கிடைக்கும் சரியா? சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, சந்தோஷமா இரு. ஏதாவது நினச்சி உனக்கு அப்படியே இதாயிடுற. ஒரு நேரம் மனசு நல்லா தான் இருக்கு, ஒவ்வொரு நேரம் தான் அதை நினைச்சு ஒரு மாதிரி வருத்தமாயிருது. எதை பற்றியும் யோசிக்காத, நான் இருக்கேன். நம்ம 2 பேர் இருக்கோம், பார்த்துக்கலாம் சரியா? ம். உனக்கு வாக்கப்பட்ட வருஷங்கள் போனால் என்ன, போகாது உன்னோட பாசம். கேட்டு சொல்லுங்கம்மா, இன்னும் 2 நாள் தாம்மா டைம் இருக்கு. சரிப்பா, சரி நான் பேசிக்கிறேன் சரியா? நீ பத்திரமா வேலைக்கு போயிட்டு வா. சரிம்மா. என்னங்க? சொல்லு பத்திரகாளி. என்னங்க, பையன் சொன்னதை பற்றி என்ன யோசிச்சு முடிவு எடுத்திருக்கீங்க? இங்கே பாரு, சொந்த வீட்டை விட்டுவிட்டு யாரோ ஒருத்தவங்க வீடு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அங்கே போய் இருந்துட்டு பின்னாடி அதெல்லாம் பிரச்சனைமா. அதுவும் இல்லாமல் இங்கே இருந்தோம்னா கூட நான் ஏதாவது ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு எதுவும் போவேன், நீ ஏதோ ஒரு காட்டுக்கு தோட்டத்துக்குன்னு வேலைக்கு போவேன். நம்ம கையிலன்னு 10 காசு இருந்துச்சு, நம்ம பிள்ளைங்க கையை எதிர்பார்க்காம இருந்தோம். போகிற இடத்துல அப்படி இருக்க முடியுமா? நீ ஏன் சொல்லு பார்ப்போம். அதான் இப்போ பையனும் மருமகளும் நம்மள நல்லா பார்த்துக்கிறாங்கல்லங்க. 2 பேரும் எப்பயும் அப்படியே இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? இல்லை அவங்க 2 பேரும் முதல்ல பண்ணினதெல்லாம் தான் மறந்துட்டியா? நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம தாங்க நம்பிக்கை வைக்கணும். அம்மாக்கள் என்னைக்குமே புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. வருங்காலத்தை யோசிச்சு நான் ஒன்று சொன்னா நீ ஒரு முடிவை சொல்கிற. இப்போ என்ன சொல்கிறீங்க? அவங்கள மட்டும் அனுப்பி வச்சுட்டு நம்ம ஒண்டி குரங்க மாதிரி 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருந்துக்கலாமா? நான் அப்படி சொல்லல. பின்ன எப்படி இருக்கு? பேசாட்டுக்கு அவனை வேலை வெட்டியெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்து இருந்து ஏதாவது இங்கேயே கூலி வேலை போப்பா அப்படின்னு சொல்லிடுவோமா? சொல்லுங்க. ஐயோ பத்ரகாளி, ஏங்க, நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்தை விட நம்ம ஒன்றும் பெரிய சந்தோஷத்தை பார்த்துட போகிறதில்ல சரிங்களா? வாழ போகிறது 1 வருஷமா 2 வருஷமா. இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சா நாளைக்கு விடிகிற பொழுது இருப்போமா என்னன்னு கூட தெரியல. அப்படி இருக்கு மனுஷனோட வாழ்க்கை. சும்மா அதை இதன்னு போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான் பையன்கிட்ட சொல்லிடுறேன், 4 கிளம்புறோம். ஏன் பத்ரகாளி 4 கிளம்புறோன்ற? ஆனால் இங்கே ஊரில் உள்ளவங்க எல்லாரும் உங்ககிட்ட எம்புட்டு பழகி இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு போகிறதுல உனக்கு என்ன அம்புட்டு சந்தோஷமா? ஏங்க, வருத்தம் இல்லாமையே இருக்கு. அவங்களும் எனக்கு முக்கியம்தான். ஒரு நல்லது கெட்டதானே நம்ம வந்து இருந்துட்டு போகிறோம். நம்ம வீடு இங்கே தானே இங்கே இருக்கு. அப்புறம் உன் முடிவு. ஊர்க்காரவங்க எல்லாத்தையும் சொல்லிடு கிளம்புறோன்னு. சரிங்க. 1 வருஷமா 2 வருஷமா பல வருஷமா இந்த ஊரில் இருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த ஊருக்காரவங்க நம்ம எல்லாருமே ஒன்று மண்ணா ஒரே வீடா இப்போலங்கிறது வைக்கிறதுன்னு எல்லாமே ஒரே வீட்டில் இருந்திருக்கோம். அப்படி இருந்தோம் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ஒரே சங்கட்டமாக இருக்குது. அமுதாலாம் எனக்கு உயிர். அவளையெல்லாம் விட்டுட்டு எப்படி அங்கே போய் இருக்க போகிறேன்னு தெரியல. மகா என்னம்மா என்னமாச்சு? புரட்டிட்டு அண்ணி, எலுமிச்சம்பழ கையில வச்சுக்க சொன்னேன்ல, நீங்க தூக்கி வீசிட்டீங்களா? எங்க விழுந்துச்சுடா. அதான் அங்க அத்தை சொன்னாங்கல்ல, நீங்க தான் பக்கத்துலயே வச்சுக்கணும். சரி ஒன்றும் இல்லை. சரி வா, கை கால்லாம் கழுவிக்கு வா. அண்ணி பாவம், அடிக்கடி இப்படித்தான் வாந்தி எடுக்கிறாங்க. எலுமிச்சம்பழ கையில வச்சுக்கோங்கன்னா தூக்கி தூக்கி வீசிடுறாங்க. பார்த்து வந்து உட்காருங்க. நீ சாப்பாடு போட்டு வரேன், சாப்பிட்றீங்களா? குளிச்சுட்டு சாப்பிட்றேம்மா. வெறும் வயிற்றோடு இருந்தாலும் குடல் பரட்டிக்கிட்டு வரும். கொஞ்சமா சாப்பிடுங்க நீ. அப்புறமேட்டுக்கு சாப்பிட்றேன்டா, இப்போ ஒன்றும் முடியலை. பேசாட்டுக்கு நான் லீவ் போட்டுட்டு இன்னைக்கு உங்களை கூட இருந்து பார்த்துக்கவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அன்னைக்கு ஒன்றும் இல்லை சரியா? நீ பத்திரமா போயிட்டு வா. எனக்கு கஷ்டமா இருக்கு நீ உங்களை அப்படி பார்க்கறதுக்கு. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லடா. ஹாஸ்பிட்டல் எதுவும் போயிட்டு வருமா? செக்கப்ல போகணும்ல? போகணுங்க. கையில் காசு இல்லாத நேரத்தில் எங்கிட்டு போகிறது? அடுத்த வாரத்தில் பார்த்துக்கலாம். யாரு சும்மா அடுத்த வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது, அப்புறம் நான் கோவம் வந்துடும் பார்த்துக்க. முதல்ல நீ கிளம்பு, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம். இல்லைங்க, வேண்டாம். அண்ணி, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுவோம். நீ அதுதான் நல்லது. சும்மா சும்மா வாந்தி எடுத்துருக்கீங்க, அப்புறம் தவண்டு போய் மயங்கி விழுந்துடுறீங்க. அதான் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு. ஆமா மகா, அப்படியே விட்டுக்கிட்டு இருக்க கூடாது. எந்திரி போவோம். அப்பா, நீங்க 2 பேரும் இருக்கீங்களே, ஒரு வாந்தி எடுத்துடக்கூடாது, ஒரு மயங்கி இது விழுந்துடக்கூடாது. உடனே 2 பேரும் ஆஸ்பத்திரி போவோம்ன்றீங்க. அண்ணி, எங்களுக்கு எதுவும் ஒண்ணுன்னா பரவாயில்ல, உங்களுக்கு எதுவும் ஒண்ணுன்னா அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்? உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. தங்கம்
இப்ப பரவாயில்ல தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? என்ன இந்த ஆளு நம்ம மேல இம்புட்டு பாசம் வச்சிருக்கானா? என்ன ஆளுங்க ஆத்தாடியாத்தா, நம்ப முடியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அம்மா ரொம்ப மூச்சு வாங்கலாம் பேசக்கூடாதும்மா, அமைதியா இருங்க. இல்லப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை. சாப்பிட்டீங்களா எல்லாம்? உன்னை பாக்குற வரைக்கும் பச்சை தண்ணி கூட எங்களுக்கு தொண்டைக்குழியில இறங்கல, இதுல போய் நாங்க சாப்பிடுறதா? வெறும் வயித்தோடையே இருக்கீங்க, சும்மா இப்படி இருக்காதீங்க. போங்க போய் சாப்பிடுங்க. நான் கூட பரவாயில்லம்மா, நேற்று நைட்டு சாப்பிட்டேன். அப்பா நேற்று காலையிலேருந்து இப்போ வரைக்கும் சாப்பிடவே இல்லைம்மா. ஏங்க இப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை எனக்கு, சரியா? போங்க போய் சாப்பிடுங்க. முத்து, அப்பாவை கூட்டிட்டு போயா? கூட்டிட்டு போ. நான் போக மாட்டேன் தங்கம், உன்னை இப்படி தனியா ஒத்தையில விட்டுட்டு நான் போக மாட்டேன். ஏங்க, அதான் சரவணன் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான். நீங்கள் போங்க. முத்து, கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடு. துவண்டு போயிட்டாரு மனுஷன். கூட்டிட்டு போ. வாங்கப்பா வாங்க, அம்மா தான் நல்லா இருக்காங்கல்ல, வாங்க. டே மவனே, எப்பட்றா என் நடிப்பு? உங்க அப்பங்காரன் என் மேல இம்புட்டு உயிரே வச்சிருக்கான்னு இப்பதான்டா தெரியுது. எப்ப பார்த்தாலும் கீரியும் பாம்பும் கணக்கா என்னை பார்த்தாலே அப்படியே இது பண்ணிட்டு தெரியுது. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுனோடனே துடிக்கிறான்டா. அப்புறம் அந்த ஆளு டாக்டர் 1 லட்சம் போக மீது 4 லட்சத்தை கொடுத்துட்டான்டா. இன்னைக்கு ராத்திரி டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டான். இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பல்லையப்பட்டி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஒரு முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். முதல்ல வீட்டுக்கு போய் நல்லா ஆர்டர் போட்டு நல்லா நாக்குக்கு சொனத்தியா நல்லா காரசாரமாக கோழி வறுவல் அவியல்னு எல்லாம் திங்கணும்டா. நாக்கே செத்து போச்சு அதை களியை தின்னு தின்னு தின்னு. ஏம்மா, அதை பத்தி தான் பேசணும். என்னடா? அம்மா, அப்பா ஒன்றும் இந்த 5 லட்சத்தை சும்மா புரட்டல, வீட்டை அந்த கந்துவட்டி கண்ணாயுதத்திட்ட அடகு வச்சு புரட்டி இருக்காரு. அந்த ஆளை பத்தி உனக்கே தெரியும். இந்த ஊர்ல எத்தனையோ பேரோட வீட்டு இலத்தை எல்லாத்தையுமே மொத்தத்தையும் சுரண்டி வாங்கிடுவான். அப்படியாப்பட்டவன் கிட்ட போய் இந்த அப்பா கந்துவட்டிக்கு கடன் வாங்கியிருக்காரு. அதனால அந்த காசை கொடுத்துருமா. எதுக்குமா தேவையில்லாத ரிஸ்க்கு? டேய், உங்கள் அப்பன் சொட்ட மாட்டேன்னு நீ வேணா நம்பலாம்டா அந்த ஆள் சொல்கிறதெல்லாம். ஆனால் நான் நம்ப மாட்டேன். சொந்த காசையே அடுத்தவங்கிட்ட வாங்கின மாதிரி கொடுப்பான்டா. ஏன்னா சொந்த அக்கா பிள்ளைக்கு கழுத்தில் கிடக்கிற தங்கச்சியை கழட்டி போட்டுவிட்டு கவரிங் நகையை போட்டுக்கிட்டு உன்னையும் என்னையும் உள்ள தூக்கி வச்சவன் தானடா. இவனையெல்லாம் பழி வாங்காம நான் விடுவேன்னு நினைக்கிறேன். ஏம்மா, அப்பாவை பழி வாங்குறேன் அப்பாவை பழி வாங்குறேன்னு கடைசியில நீ பலிக்கடா வைடாத. அதுவும் இல்லாம எங்களையும் சேர்த்து நடுத்தருவுல நிறுத்திடாதம்மா. அட போட 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 பொசக்கட்ட பயல, உங்க அப்பனோட காசு தாண்டா இது. ஆனா உங்க அப்பன் நடிச்சுக்கிட்டு திரியறான். சொந்த காசை கொடுத்து நம்ம செலவு பண்றோன்னு தெரிஞ்சுதான் இத்தனை நாள் இந்த காசெல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவான்னு சொல்லித்தேன். அந்த ஆளு இப்படி நடிச்சுக்கிட்டு திரியறான். நீ எல்லாம் எதை பத்தி யோசிக்காத. அதுவும் இல்லாம இத்தனை நாள் நம்ம ஜெயில இருந்தோம். இந்த ஆள் என்ன வேலை வெட்டிக்கு போகாம இருந்தானா இல்ல ஏதாவது ஒண்ணுதான் பார்க்காம இருந்திருப்பானா? அதெல்லாம் காசெல்லாம் சேர்த்து பக்காவா வச்சிருப்பான். நம்ம 2 பேரும் உள்ள போயிட்டோம்னா இவனுக்கு கொஞ்சோண்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துப்பிட்டு முத்துக்கு மொத்தத்தையும் அவங்க தம்பி குடும்பத்துக்கு சேஃப்டி பண்ணி விடுவது இந்த ஆள். இந்த ஆள் யாருன்ற கேடி கேப் மாதிரிடா. இந்த ஆள் இப்படின்னா அதுக்கு நான் சரிபாதியா இருக்கணும்ல. அதுதான் சொந்த காசை மொத்தத்தையும் சுரண்டிட்டேன். நம்ம சொல்ற கடமைக்கு சொல்லியாச்சு. இனி சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டா யாரும் என்ன பண்ண முடியும்? சோற வச்சு விட்டாச்சு, குழம்பு வந்து ஆயிட்டு இருக்கு. ஆகட்டும் ஆகட்டும், ஒரு விசில் வந்துச்சுன்னா அந்த வேலை முடிஞ்சது. தண்ணி காஞ்சிருச்சு. இன்ன வரைக்கும் என்ன எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்கா இவளும். சரி சரி, புள்ளத்தாச்சு புள்ள தானே, பச்சை உடம்புக்காரி, அதனால நேரங்காலமா எந்திரிக்க முடியாது. தூங்கட்டும் தூங்கட்டும். 3 பேரும் பாரு என்ன தூக்கம் போட்டி போட்டு தூங்குறாங்கப்பா. என் தங்கம், என் செல்ல பிள்ளை எப்படி தூங்குது பாரு. ஐயோ கண்ணே பட்டுடும். என் ராசாத்தி அப்பா, எம்புட்டு கண்ணு என் பேத்திக்கு. ஆமா, தூங்குறனா தூங்குமா. மணி 7:30 தான் ஆகுது. தூங்கு தூங்கு, அப்புறமேட்டுக்கு எந்திரிச்சுப்ப. 7:30 ஆகுதா? ஐயோ ஏமா தூங்க வேண்டியதானே? இல்லம்மா, அவர் வேற வேலைக்கு போறேனாரு, அதனால சமையல் வேற செய்யணும்ல. சமையல் வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். 4 மணிக்கு புள்ள எந்திரிச்சிட்டான்னு சொல்லி பாலை கொடுத்துட்டு அவளை தூங்க வச்சு தூங்கறதுக்கே உனக்கு மணி ஆகி போச்சு. தூங்கு தூங்கு, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அப்புறமேட்டுக்கு எந்திரிச்சுப்ப. இந்த பனியிலையும் வாடகத்திலையும் எந்திரிச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சளி பிடிச்சிக்குமா, படுத்து தூங்கு நல்லா. மா இருக்கட்டும்மா, மணி ஆகி போச்சு. இதுக்கு மேல எங்க தூங்குறது? சரிம்மா, அங்க தண்ணி காய வச்சிருக்கேன், போ பல்ல விளக்கிட்டு கை கால் முகத்தெல்லாம் கழுவு. இந்த டீ ஊற்றி வச்சிருக்கேன் ஃப்ளாஸ்கில், எடுத்து ஊற்றி குடி. ஏம்மா எத்தனை மணிக்குமா எந்திரிச்ச? நீயும் 4 மணிக்கு தானே எந்திரிச்ச? ஆமா, 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு நீ பிள்ளைய தூங்க வச்சுட்டு 5:30க்கு படுத்த. நான் அப்படி தூங்க முடியுமா? அதுவும் புள்ளத்தாச்சு புள்ள, பகல் நேரத்தில் அது இதுன்னு அடுப்படியில் புழங்கிட்டு இருக்க முடியாது. புள்ள வேற அழுகும். அதான் சரி எல்லா வேலையும் முடிச்சு போடுவோன்னு சொல்லி வேக வேகமாக எல்லா வேலையும் செஞ்சுவிட்டேன். ஐயோ என்னம்மா நீ, போ போ, புள்ள எந்திரிக்கிறதுக்குள்ள போய் கை கால் மொத்தல கழுவிட்டு ஒரு டீ எது எடுத்து குடி. அப்புறம் புள்ள எந்திரிச்சு ஆள ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் ஒரு வேலையும் பார்க்க முடியாது. சரிம்மா.
என் தங்க பிள்ளை, என் வயிறு பிள்ளை, என் தங்க கட்டி தூங்குற அழகா பாருங்கடி. ஐயோ ஐயோ ஐயோ. எங்கேயாவது வெளியே கிளம்பும் போது தான் துணி என்கிட்ட எடுத்து வைப்பா. ஏ மீனா, ஏ மீனா, அப்பா பாப்பா எதுக்கு கத்துறீங்க? இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு விசேஷத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, துணியெல்லாம் அயன் பண்ணி வச்சேன், எங்க அங்க காணோம்? இங்கதான் இருக்கு. யார் எடுக்கிற உங்க துணியை? நாங்களே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் தேடிப்படி தானே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். மணி ஆகி போச்சு, எனக்கு கட்டுப்பேத்தணும்னு ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருங்க. ஆமா, கண்ணுக்கு முன்னாடியே இருந்தாலும் எடுக்க தெரியாது. நின்னுகிட்டே இருக்காத, போய் எடுத்து கொடு. போறேன், கத்தாதீங்க. நம்ம வச்ச இடத்துல இருக்கணும் எதுவுமே. ஆனா வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல, இவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துல வச்சுக்க வேண்டியது. ஏங்க, டேபிள் மேலேயே தான் இருக்கு, பாக்கலையா? அந்த ரூம்ல தானே உன்னை வைக்க சொன்னேன், அங்க போய் யாரு உன்னை வைக்க சொன்னா? நீங்க காலையில நேரங்களமா எந்திரிக்கணும், அந்த ரூம்ல திறந்துட்டு இருக்க முடியாது, பீரோவெல்லாம் சொன்னீங்க. அதனால தான் சரி முன்னாடியே இந்த இடத்துல வைப்போம்னு சொல்லி இங்க தானே வச்சேன். அதுக்கு ஒரு நொனநாட்டியம் பேசிடுவேன். போ நவரங்கிட்டு. நான் என்ன வழியில நின்னுகிட்டு இருக்கேன், போங்க. வாயில எங்க அப்பா வர சொன்னா, வாயில எங்க அப்பா வர சொன்னான்ற கதை தான். இழுச்ச வாய் ஒருத்தி நான் இருக்கிறதுனால என்னை எப்படி இடத்தால மட்டும் பேசிக்கிட்டு திரியிறாரு. மீனா, மீனா. ஐயோ ராமா, இந்த ஆளு எங்கிட்ட விசேஷத்துக்கு கிளம்புறது போது நம்ம உயிரை எடுத்துவான் போல இருக்கு. மீனா, அந்த வந்துட்டேங்க. இந்த தேங்காய் நீ சீப்ப எடுத்துட்டு வா. இந்த வரேன். எங்கிட்டும் போறதா இருந்தா கையை மேல எடுத்து கொடுக்கணும். வாழைப்பழம் இந்தாங்க சாப்பிடுங்கன்னா தெரியாது, உரிச்சு வாயில ஊட்டணும். மீனா, இப்ப என்னங்க எடுத்துட்டு வரதுக்குள்ள என்ன அவசரம்? எங்க என் பனியனை காணா? ஐயோ, அந்த டிராவல பாருங்க, மேலால மடிச்சு வச்சிருக்கேன். இருக்கா? இருக்காங்க. இருக்கு. ஆய திறக்கிறதுக்கு அம்புட்டு கஷ்டம். என்னம்மா சோறு குழம்பாக்குன? சோறு வச்சு நேத்து போய் கருவாடு வாங்கிட்டு வந்தேன்லம்மா, அதான் கருவாட்டு குழம்பு வச்சேன். சரி சரிம்மா. அதுவும் சுண்டக்காய் குழம்பு வச்சிருக்கேன், அது மதியானத்துக்கு சாப்பிட்டுக்க. ஏம்மா, எனக்கு சுண்டக்காய்லாம் பிடிக்காதுமா. இனி வேணா பிடிக்காது கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் சாப்பிடணும், அதெல்லாம் உடம்புக்கு நல்லது, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஐயோ என்னம்மா, அங்க கீழே கெடா வெட்டுறேன்னு சொன்னாங்க. அதனால தலைக்கறி எதுவும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். எதையும் தாரேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தா வாங்கிட்டு வரேன், நல்லா சாப்பிட்டுக்க. ஏம்மா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா, அதெல்லாம் எனக்கு வேண்டாமா. சும்மா பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் சாப்பிடணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம குழந்தைக்கு தலை நிற்கும், அதனால அதெல்லாம் சாப்பிட்டுதான் ஆகணும். உனக்கு வேணாட்டி பரவாயில்ல, பிள்ளைக்காக நீ சாப்பிடு. அம்மா, அநியாயம் பண்றீங்கம்மா. பிள்ளைக்காகன்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் புள்ள வளர்க்குறதுனா என்ன சாதாரண விஷயமா? நமக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி, குழந்தை உடம்புக்கு நல்லதுன்றனால எல்லாத்தையும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். நோண்டான் இருக்காம ஒழுங்கா இரு. இதே நான் என் மாமியார் வீட்டில் இருந்தா கூட என் அத்தை இப்படி பார்த்துருப்பாங்களேன்னு தெரியலம்மா. ஆனா நீ உன் செலவையும் எதிர்பார்க்காம எனக்கு இவ்வளவும் செஞ்சிட்டு இருக்கம்மா. அடி போடி, இவ ஆனா உனா இதை சொல்லிக்குவா. என் பிள்ளைக்கு நான் செய்யாம ஊர்ல உள்ளவங்க வந்து செய்வாங்க. கம்முனு டீயை குடி, மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாருன்னா அவருக்கு வச்சு கொடுக்க. நாளை என் அம்மா வயசுக்கு என் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் செய்வேனான்னு தெரியல. ஆனா என் அம்மா எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. பாரு, கை காலெல்லாம் ஈரமா இருந்துச்சுன்னா நல்லா அப்படியே குளிர் காய், சரியா? சும்மா விறுவிறுன்னு இருக்கும். சரிம்மா. என் கண்ணில் நீரும் வந்தால், என் நெஞ்சில் பாரம் வந்தால், சாய்வேனே உன் தோளிலே. சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்க. கெடா விருந்துக்கு வரலன்னு எதுவும் கேட்டாங்கன்னா சொல்லுங்க. புள்ள பள்ளிக்கூடம் போறா, அதனால பக்கத்துல இருக்கணும்னு. நான் சொல்லிக்கிறேன். புள்ளைய நேரமா எழுப்பிவிடு. மணி 7:30 ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் எந்திரிக்காம தூங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. சரியா? இன்னைக்கு பஸ்ல தான் போகணும், நானும் இல்ல. எழுப்பிவிடு. பள்ளிக்கூடத்துக்கு போகாம டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தானா போன் பண்ணு, புடிச்சு 4 போடு போடுறேன். சரியா? சரி, சும்மா அவளை திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. செல்லம் கொடுத்து அவளை கெட்டு குட்டிச்சவராக்குறதே நீதான். அவளை கெட்டு குட்டிச்சவரா நான் ஆக்குறேன். இவர் ஆக்காம இருந்தா சந்தோஷம் தான். அவளை இவ்வளவு தூரம் ஆளாக்குனதே இந்த ஆளு, இந்த மனுஷன் செல்லம் கொடுத்து இன்னைக்கு மொத்தத்தையும் நம்ம தலையில போறத பாத்தியா? சரி, நேரங்களமா கிளப்பி விடு. சரி, நானும் போயிட்டு சாயங்காலம் வரதுக்கு 5 மணி ஆயிடும். சரிங்க. சாயங்காலம் வரும்போது நான் பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுறேன். வேலைக்கு போற மாதிரி இருந்தா வீட்டெல்லாம் நல்லா பூட்டி விட்டு சாவி எடுத்துட்டு போ. கேஸ் ஆஃப் பண்ணிரு, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிரு, சார்ஜ் எதுவும் போட்டிருந்தாலும் பிடிங்கி விட்டு அப்புறம் கிளம்பு. அப்படியே போட்டு விட்டு போயிட வேண்டியது. கரண்ட் பில்லு எவனோ கட்டுறான் தானேன்னு. சரி, உங்களுக்கு நேரம் ஆகலையா? உங்க சொந்த மந்தெல்லாம் அங்க வர நின்னுகிட்டு இருப்பாங்க தானே. என் வாய் அடைச்சு இங்க இருந்து எப்படா இவனை வீட்டை விட்டு அனுப்பலான்னு தான் காத்துக்கிட்டு இருப்பீங்க. வாரேன். அப்பா போயிட்டார் சாமி. இந்த ஒரு மனுஷனை அனுப்புறதுக்குள்ள நமக்கு எம்மா போதும் நான் எடுத்து தினமும். என்னடா தங்கம், எந்திரிச்சிட்டீங்களா? அடடே, தங்கக்குட்டி எந்திரிச்சிட்டீங்களா? காலையில சிரிச்ச முகத்தோட எந்திரிக்கிறாங்கடா தங்க புள்ள. என்னடி தங்கம், என்ன வாக்குறீங்க? அம்மாயி வாக்குறீங்களா? அத்தை, மல்லிகா எங்க? உள்ள டீ குடிச்சிட்டு இருக்காப்பா. இந்த இருங்க, கூப்பிட்டு வரேன். இருக்கட்டும், குடிக்கட்டும். அவளுக்கு தூக்கமே இல்ல. நான் வேணா வெளியே தூக்கிட்டு போறேன். இருங்கப்பா, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்ச்சி விட்டு அப்புறம் தூக்கிட்டு போங்க. ஏன்னா உச்சி வெயில் இல்ல. சரிங்க அத்தை. இருங்கடி, அம்மாயி போய் உங்களுக்கு எண்ணெய் எடுத்துட்டு வரேன். ஒண்ணும் இல்ல என்ன நல்லா கேட்கிறேன். ஒண்ணும் இல்ல. ஐயோ, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. அம்மா ஆண்டவனே, தினமும் இந்த வண்டியோட பெரும் அக்க போறா இருக்குப்பா.
இதுக்கு பேசாட்டுக்கு 2 ரூபா டிக்கெட் எடுத்து கூட போயிடலாம் போல இருக்குது. அங்க வேற சொந்த பந்தம் எல்லாம் வந்து நிப்பானுங்க. வரலன்னா என்ன இது, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நீயே 3வது மனுஷன் மாதிரி கடைசியில வரேன்னு சொல்லுவாங்க. ஐயோ, பஸ் வேற 8 மணிக்கு தான் வரும். இந்த வண்டியிலே போயிடலான்னு பார்த்தேன், ஸ்டார்ட் ஆகி தொலையே. ஐயோ, ஏய் உன்னைய நம்பித்தான் நான் இருக்கேன். எப்பா பார்த்தாலும் இதே மாதிரி மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்காத. எங்கிட்டும் போனா வந்தாலும் உனக்கு இதே ஒரு அக்கப்போரா இருக்கு. உனக்கு உடம்பு வலிக்குது, என்ன வேலை வெட்டி முடிச்ச உனக்கு உடம்பு வலிக்குது? பள்ளிக்கூடம் போய் புக் எடுத்து படிக்கிறதுக்கு உனக்கு உடம்பு வலிக்குதா? காலங்கத்திலே ஆரம்பிக்காதம்மா. அப்பா உடம்பெல்லாம் ரணமா இருக்கு. ரொம்ப முறுக்கிக்கிட்டு தெரியாத. உங்க அப்பா இன்னைக்கு கெடா விருந்துக்கு கிளம்பிட்டாரு. நீ இன்னைக்கு பஸ்ல தான் போகணும். ஒழுங்கு மரியாதையா கிளம்பி பஸ்ஸுக்கு போ. அம்மா எதை எப்ப சொல்லணும்ன்றதே உனக்கு தெரியாதுமா. அப்பா இன்னைக்கு கெடா விருந்துக்கு கிளம்பிட்டாரா? ஏண்டி இம்புட்டு ஒரு சந்தோஷம் உனக்கு? சந்தோஷமாவா? எட்டனா இருந்தா எட்டூரு என் பாட்டை கேக்கும். ஜும்கு ஜிக்கம் ஜும்கு ஜிக்கம். பட்டனா இருந்தா பட்டிக்காடு என் பாட்டை பாடும். ஜும்கு நக்கா ஜும்கு நக்கா ஜும்கு நக்கா. நட்டையோ குட்டையோ ஒட்டுக்கா சேர்ந்து போட்டா ஊரே 2 துண்டா ஓடும். இப்படி பாடு. நானா வீட்டை விட்டு ஓடணும். ஏண்டி ஒழுங்கா போய் கிளம்புடி. இந்த வண்டியை போய் காயலங்கடையில தான் போட்டு தொலையணும். சை, உங்க அப்பா வெளியே போயிட்டாருன்னு என்ன கொண்டாட்டம் உனக்கு? உள்ளுக்குள்ள போட்டு ரணத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேமா, அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க மட்டும் படிக்க மாட்டாங்களாம், என்ன மட்டும் பட்டி 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 பட்டின்னு கடுப்பேத்துவாங்களாமா. போன் பார்க்க கூட்டாத்தா, டிவி பார்க்க கூட்டாத்தா. நான் என்ன அட்டிவையா இல்ல என்ன கொத்தடிமையான்னு கேக்குறேன் உங்க எல்லாத்துக்கும். ஒரு என்ன பட்டத்துற பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் கம்ப்ளைண்ட் கூட்ட தேடுவையே, குட்டமத்தையே உள்ள தூக்கி வச்சிருவாங்க தெரியுமா? இதோ பொண்ணா போகட்டும், பெத்தவர் தான் என்ன பொத்திக்கிட்டு போறேன் இல்லன்னா வாங்கி இல்லன்னா என்னடா என்ன ஆக்குறீங்க? என்னங்க டீ? அட எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீ குடி. நான் குடிச்சிட்டேங்க, உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். குடிங்க, பாப்பாவை கொடுங்க. நான் அப்புறமேட்டு குடிச்சுக்கிறேன். நான் பிள்ளைய கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன். பாப்பா வெளிய கூட்டிட்டு வந்தீங்களா? ஏ சுந்தரே, நீ பள்ளிக்கூடம் போகலையாடா? அப்பறமேட்டுக்கு தான் போவேன். பாப்பாவை தூக்கிட்டு போலான்னு வந்தேன். என்னது, பாப்பாவை தூக்கிட்டு போவந்தியா? ஆமா, விளையாட தூக்கிட்டு போறேன். கொடுங்க, என் பாப்பாவை நான் தூக்கிட்டு போறேன். ஆமா, பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? என் பேரு சுந்தரு. பாப்பா பேர் என்ன? அதுவா, இன்னும் வைக்கலையே. இன்னும் வைக்கலையா? அப்ப எப்படி தான் பாப்பாவை கூப்பிடுறது? 30க்கு தான் பேர் வைப்போம். அப்ப இன்னும் நாள் ஆகுமா? ஆமாண்ட தங்கம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். சரியா? ஓ சரி சரி. ஏ சுந்தரே, அம்மா இங்க தாமா இருக்கேன். பாப்பாவை பாத்துக்கிட்டு நான் எங்கேயும் போகலம்மா. சரி சரி, வரசா வந்து சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி ஓடியா ஓடியா ஓடியா. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள என்னைய போலீஸ்ல வைக்கிறியா? போலீஸ்ல தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. ஒழுங்க மரியாதையா இருந்துக்க. மூஞ்சும் மொகர கட்டையும். நீ ஏமா இந்த அப்பாவை கல்யாணம் பண்ண? வேற அப்பாவை கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. நீ இந்த அப்பாவை கல்யாணம் பண்ணி டெய்லி அடி வாங்கிட்டே இருக்கே பாவா. நான் என்னன்னு ஆசைப்பட்டா இந்த ஆளை கல்யாணம் பண்ணேன். கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னு இருந்தேன். என் தம்பிங்க என்ன கேட்டானுங்களா? இல்லை இந்த ஆளுத்தை என்னை சுத்தாம தான் இருந்தானா? அதை நினச்சா இப்பயும் கவலையாக இருக்குது. ஏன்டா இந்த ஆளை கல்யாணம் பண்ணோன்னு.